கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் தெரியுமா? பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நம்ம நிறைய நேரத்தில் பைபிளை வாசிக்கும் போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்ல, சமாதானம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனிடத்தில் என்னெல்லாம் கற்று கண்டிருக்கிறீங்களோ, தேவனை மாதிரி நான் வாழ்ந்திருக்கிறீங்கன்னா, அப்படி நம்ம செய்யும்போது தான் தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருப்பார். நான் கடவுளை மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு சமாதானம் மாத்திரம் வேணும் அப்படி நம்ம நினைத்தோம் என்றால், இந்த காலை வேளையில் தேவன் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களைப் போல தேவனைப் போல நாம் வாழும்போது தான் தேவன் நம்முடைய குடும்பத்தை சமாதானத்தை தருவார். நிறைய நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம், ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, ஏன் எங்கள் வீட்டில் ஒரு பிரிவினை இருந்துக்கிட்டே இருக்குது, ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் தடை வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் கடன் பிரச்சனைகளுக்கு மேலே கடன் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களைப் போல வாழ ஆரம்பிக்கிறோம். அவர்களைப் போல இல்லை, மனுஷங்க எப்படி வாழ்கிறாங்க, அவங்க ஒரு பேட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நம்ம வேதத்தில் நிறைய குட் கேரக்டர்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம். யோசேப்பு எடுத்துக்கோங்க, தாவீது எடுத்துக்கோங்க, தானியேலை எடுத்துக்கோங்க. தேவனோடு அவர் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன்கிட்ட கேட்டு அவரை போல அவர் மாறிக்கொண்டே வருவார், ஒவ்வொரு நாளும் மாறுவார். அதே போல் நாமும் இந்த நேரத்தில் தேவனை போல வாழும்போது கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தில் சமாதானத்தின் தேவனாய் விளங்குவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.